ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ரவி அப்படின்றவர் அனு அப்படின்ற ஒரு லேடி கிட்ட கேட்குறாரு, வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் நவ், இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அனு என்ன சொல்கிறாங்க, ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி. இந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு சும்மா அப்படின்ற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி, சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுதான் இது. ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி, டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன். சி போடக்கூடாது, சரிங்களா? சீயிங் டிவி, வாட்சிங் டிவி தான், சரிங்களா? ஓகே. இவர் கேட்குறாரு, டிண்ட் யூ கோ, நீ போகலையா? டிண்ட் யூ கோ அப்படின்னா நீ போகலையா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ கோ அப்படின்னா நீ போனியா? டிண்ட் யூ கோ அப்படின்னா நீ போகலையா? டு ஒர்க், வேலைக்கு, டுடே, இன்னைக்கு. டிண்ட் யூ கோ டு ஒர்க் டுடே, டிண்ட் யூ கோ டு ஒர்க் டுடே அப்படின்னா இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா? அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, நோ டுடே இஸ் அ ஹாலிடே. இஸ் எ, சரிங்களா? அப்படிதான் உச்சரிக்கணும். நோ டுடே இஸ் அ ஹாலிடே அப்படின்னா இல்லை இன்னைக்கு லீவு. நம்ம தமிழில் தமிழில் லீவு அப்படின்னு பேசுவோம். நாமளா எடுத்துக்கிட்டா லீவு, அவங்களா கொடுத்தா ஹாலிடே, சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. நோ டுடே இஸ் அ ஹாலிடே, இல்லை இன்று விடுமுறை. ஓ நைஸ். எனி பிளான்ஸ்? ஓ சூப்பர். எனி பிளான்ஸ்? ஏதாவது பிளான் வச்சிருக்கிறியா? ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அம்மா, நத்திங் ஸ்பெஷல், ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸிங் அட் ஹோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் அப்படின்னா சும்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இங்கேயும் அதுதான், நத்திங் ஸ்பெஷல், எதுவும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸிங் அட் ஹோம், சும்மா அப்படியே வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி. ஷல் வி கோ அவுட் அப்படின்னா நாம் வெளியே செல்லலாமா இந்த ஈவினிங், மாலையில். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஷல் வி கோ அவுட் இந்த ஈவினிங், சாயங்காலம் எங்கேயாவது வெளியில போலாமா அப்படின்னு கேட்குற. அப்படி அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது, ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, ஐ வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்றேன், இல்லைன்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன். அரவுண்ட் 6 அப்படின்னா, சரி இப்போ கவனிங்க, அட் 6 அப்படின்னா நேரத்தை குறிப்பிடும் பொழுது, அட் 6 அப்படின்னா 6 மணிக்கு, அரவுண்ட் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மணி போல, ஒரு 6 மணி பக்கமா அப்படின்னு அர்த்தம். பை, பிஒய் பை 6 அப்படின்னா 6 மணிக்குள்ள அப்படின்னு அர்த்தம். அட் 6ன்னா 6 மணிக்கு, சரியா 6 மணிக்கு. அட் 6 அப்படின்னா, அரவுண்ட் 6 அப்படின்னா ஒரு 6 மணி போல, பை 6 அப்படின்னா 6 மணிக்குள்ள அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஐ கால் யூ அரவுண்ட் 6, ஒரு 6 மணி போல நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஓகே டோன்ட் ஃபர்கெட், சரி மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னா மறந்துடாத, மறக்காத அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ற அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு சும்மா அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. ஹாலிடே அப்படின்னா விடுமுறை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எனி பிளான்ஸ் அப்படின்னா ஏதாவது பிளான் இருக்கா, ஏதாவது திட்டம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னா எதுவும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம கிட்ட கேட்பாங்க, அப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க சொல்லிக்கலாம் நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ரிலாக்ஸிங் அப்படின்னா ஓய்வெடுத்து கொண்டிருப்பது. அரவுண்ட் அப்படின்னா சுமார் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னா மறக்காது அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். சோ வாட் ஐ guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.